குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, டாய்லெட் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ஸில் ரெஸ்ட் ரூமே யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ குழந்தைங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணி அடிக்கடி யூரின் போகணும் அப்படின்றத நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். ரீசன், அந்த யூரின் ஸ்டாக்னேஷன் சின்ன வயசுலேயே கிட்னியை தாக்கிச்சுன்னா லைஃப் லாங் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் குழந்தைங்களுக்கு. அண்ட் பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக நீங்கள் என்ன சொல்லணும்னா, மோஷன் போயிட்டு வாஷ் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து பின்பக்கமாக மோஷனை வாஷ் பண்ணிக்க சொல்லுங்கள். குழந்தைங்க பின்னாடி ஃப்ளஷ் பண்ணும்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈகோலைன்ற அந்த மோஷனில் இருக்கக்கூடிய கோலோனில் இருக்கக்கூடிய பாக்டீரியா யூரின் சிஸ்டத்துக்குள்ளே ஏறிடுது. அண்ட் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாஷிங் பேட்டர்ன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் ஹைஜீன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் துடைக்கிறது கூட ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக துடைக்கிற மாதிரி வச்சுக்கணும். வைப் பண்ணி சேஃபாகவே உங்கள் ப்ரைவேட் பார்ட்ஸை ட்ரையாக வச்சுக்கணும். அண்ட் இந்த டைமில் சம்மர் சீசனில் எக்ஸசிவ் ஸ்வெட்னால் டைட் அண்டர்வேர்ஸ், டைட் அண்டர்கார்மெண்ட்ஸ் அண்ட் ஜீன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் டைட் அண்டர்வேர்ஸ் அண்ட் ஜீன்ஸ் போட்டிருக்க போது இன்ஃபெக்ஷன் ஸ்வெட்னால் கூட பரவி, பர்டிகுலர்லி டயபெட்டிக்ஸ்க்கு நிறைய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரதும் காமனாக இருக்குது.